அண்மை செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அந்த திட்டம் கிடப்பில் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்போலா கண்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க செய்த சாதனை. புதிதாக எந்த சாதனையும் செய்யவில்லை. அண்ணா திமுக ஆட்சியிலே குடிமராமத்து திட்டம், கிராம நிறைந்த பகுதி, முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய நோக்கம். இன்னைக்கு மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலின், திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது. ஒழிய வாக்களித்த மக்களை பற்றி கவலை இல்லை. வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சுமார் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று சூழலைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி